வெல்கம் டு ஹிந்தி பாலிக்ளாட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிறப்பு சொற்களின் இரண்டாம் பாகத்தை பார்க்க போகிறோம். போன வீடியோவில் விடுபட்ட 2 சொற்களோட மேலும் 3 சொற்களை சேர்த்து 5 சொற்களோட உரையாடலை இந்த பகுதியில் நம்ம பார்ப்போம். போன வீடியோவில் பார்த்த சொற்களோட உரையாடலும் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த சொற்களும் இதை சார்ந்து வர உரையாடலும் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். சரிங்களா? அது என்ன சொல்லு, அதை எப்படி கான்வர்சேஷன்லாம் யூஸ் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். முதல் சிறப்பு சொல் வந்து டீகே. டீகே அப்படின்னா சரி, நல்லது அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தையை உபயோகிக்காமல் நீங்கள் எந்த ஹிந்தி வழக்களையும் பார்க்க முடியாது. ஹிந்தி பேசுகிறவங்களாக இருந்தாலும் சரி, ஹிந்தி மொழியை தாய்மொழியாக கொண்டவங்களாக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. டீகே, சரி, நல்லது. ரெண்டாவது வார்த்தை வந்து பில்குல், பக்கா, கண்டிப்பாக. இது ரெண்டுக்குமே கண்டிப்பாகன்னு அர்த்தம். பில்குல், பக்கா. தமிழில் கூட இந்த பக்காங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க அடிக்கடி, பக்கா. மூன்றாவது வார்த்தை கியா பாத் ஹை. கியா பாத் ஹை, என்ன விஷயம். நான்காவது பகுத் படியா, ரொம்ப நல்லா. பகுத் படியா, ரொம்ப நல்லா. ஐந்தாவது வார்த்தை மத்லப். மத்லப் அப்படின்னா அதுக்கு அர்த்தமே அப்படின்னா, அதாவது மீனிங். ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க புரியலை அப்படின்னா மத்லப் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு மீனிங்கில் கேட்போம். சரி, இந்த சொற்களை உபயோகப்படுத்தி என்ன மாதிரியான உரையாடல் இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. முதல் வார்த்தையான டீகே. ரைட், ராம் சொல்றாரு, மே ரோஜ் சபரே கேல்னே கேலியே ஜாவுங்கா. மே, நான், ரோஜ், தினமும், சபரே, காலை, கேல்னே கேலியே, விளையாடுவதற்கு. இந்த கேலியே அப்படின்னா இக்குன்னு பார்த்தோம். விளையாடுவதற்கு செல்வேன். நான் தினமும் காலை விளையாடுவதற்கு செல்வேன் அப்படின்னு ராம் சொல்கிறாரு. யார்கிட்ட? ராஜு கிட்ட. அதுக்கு ராஜு என்ன கேட்குறாரு? அச்சா ठीक है, अब कितने बजे सवेरे उठेगा. अच्छा ठीक है, आप कितने बजे सवेरे उठेगा. அப்படியா, சரி, நீங்கள் எத்தனை மணிக்கு காலை எழுந்திருப்பீர்கள் அப்படின்னு ராஜு கேட்குறாரு. இதை ரீட் பண்ணுறதுனால உங்களுக்கு நான் தனித்தனியாக வாசிக்கிறேன். ஆனால் பேசும்போது இவ்வளவு லென்த்தியாக இருக்காது, வேகமாக முடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா, ஆமே ரோஜ் சபரே கேள்னைகளே ஜாவுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த சென்டென்ஸை வச்சு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அச்சா டீக் ஹே, ஆப் கித்தனை பஜே சபரே உட்டேகா. அப்படியா, சரி, நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க, காலையில் எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க அப்படின்னு நம்ம நார்மலாக தமிழில் பேசுவோம்ல, அதே மாதிரி இதை முயற்சி பண்ணி பாருங்கள். சரிங்களா? ரைட். அடுத்து ராம் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். ராம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மே ரோஜ் சபரே 6 பஜே உட்டுங்கா. மே ரோஜ் சபரே 6 பஜே உட்டுங்கா. மே அப்படின்னா நான், ரோஜ் அப்படின்னா தினமும், சபரே காலை, சேனா 6ன்னு அர்த்தம். 6 பஜே 6 மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படின்னு அர்த்தம். நான் தினமும் காலை 6 மணிக்கு எழுந்திருப்பேன். மே ரோஜ் சபரே 6 பஜே உட்டுங்கா. ரைட். அதுக்கு ராஜு என்ன சொல்றாரு? ठीक है, कल से मैं भी तुम्हारे साथ आऊंगा. ठीक है, कल से मैं भी तुम्हारे साथ आऊंगा. சரி, கல் சே, நாளையிலிருந்து. இந்த சே அப்படின்னா இருந்து அப்படின்னு அர்த்தம். கல்ங்கிறது வந்து ஃபியூச்சர் டென்ஸ். காரணம் என்னன்னா ஆவுங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்சது வந்து ஃபியூச்சர் டென்ஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ கல்ங்கிறது வந்து நாளை, நாளையிலிருந்து. மே, நான். பி அப்படின்னா கூட, நானும், இல்லாட்டினா நானும் கூட. துமாரே சாத் ஆவுங்கா. கல் சே மே பி துமாரே சாத் ஆவுங்கா. சரி, நாளையிலேருந்து நானும் உங்களோட வரேன் அப்படின்னு ராஜு சொல்கிறார். ரைட். அடுத்த வார்த்தை
ஆ பில்குல் பக்கா இதை உபயோகப்படுத்தி என்ன மாதிரியான உரையாடல் இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஹாங்கிறது வந்து ஜஸ்ட் கண்டிப்பாக அந்த ங்கிறது தான் இந்த ஹாங்கிற வார்த்தை. ஸோ அதை எப்படி உபயோகிக்கிறான்னு பார்ப்போம். குமார் சொல்கிறாரு, மே கல் பில்குல் மந்திர் ஜாவுங்கா. மே கல் बिल्कुल मंदिर जाऊंगा. मेरे साथ आप आओगी. मैं कल बिल्कुल मंदिर जाऊंगा. मेरे साथ आप आओगी. आओगी பெண்பாலில் இருக்கு. ஸோ அவர் வந்து குமார் வந்து ஒரு பொண்ணை பார்த்தா கேட்குறாரு. சரிங்களா? ஆவோகி நீ வருவியா? நான் நாளை கண்டிப்பாக கோவிலுக்கு செல்வேன். என்னுடன் நீங்கள் வருவீர்களா? மே நான், கல் நாளை, பில்குல் கண்டிப்பாக, மந்திர் ஜாவுங்கா கோவிலுக்கு செல்வேன், மேரே சாத் என்னுடன், இந்த சாத் அப்படின்னா உடன் அர்த்தம், மேரே சாத் என்னுடன், அப் ஆவோகி நீங்கள் வருவீர்களா இல்லை வருகிறீர்களா அப்படின்னு அர்த்தம். குமார் யார்கிட்ட சொல்கிறாரு? சுபாட்ட சொல்கிறார். சுபா அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? பக்கா मैं आपके साथ आऊँगी. பக்கா मैं आपके साथ आऊँगी. கண்டிப்பாக நான் உங்களோட வரேன். பக்கா அப்படின்னு அர்த்தம். பக்கானா கண்டிப்பாக. மே ஆப்கே சாத் ஆவுங்கி. மே நான், உங்களுடன், ஆவுங்கி இந்த ஊங்கிங்கிறது பெண்பாலுங்கிறதுனால ஊங்கின்னு வந்திருக்கு. இதே இடத்துல ஆண்பாலாக இருந்தால் ஊங்கா. மே ஆப்கே சாத் ஆவுங்கா அப்படின்னு முடிஞ்சிருக்கும். சரிங்களா? இதை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள், முக்கியமாக பெண்கள். சரிங்களா? பேசும்போது ஆவுங்கி வெர்பை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ரைட். அதுக்கு குமார் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ठीक है, कल शाम को तैयार हो जाओ. मैं पक्का 6 बजे आऊँगा. ठीक है, कल शाम को तैयार हो जाओ. मैं पक्का 6 बजे आऊँगा. சரி, ठीक है. கல் நாளை, சாம்கோ அப்படின்னா மாலைன்னு அர்த்தம். சாம்கோ மாலை, தயார் ஹோஜாவோ தயாராக இருங்க, ரெடியாக இருங்க, தயாராக இருங்க அப்படின்றாரு. மே பக்கா 6 பஜே ஆவுங்கா நான் கண்டிப்பாக 6 மணிக்கு வந்துடுவேன் இல்லை வருவேன் அப்படின்னு அர்த்தம். ठीक है, कल शाम को तैयार हो जाओ. मैं पक्का 6 बजे आऊँगा. சரி, நாளை மாலை தயாராக இருங்கள், நான் கண்டிப்பாக 6 மணிக்கு வருகிறேன் இல்லாட்டா வருவேன். அதுக்கு சுபா என்ன சொல்கிறாங்க? बिल्कुल मैं तैयार हो जाऊँगी. बिल्कुल मैं तैयार हो जाऊँगी. கண்டிப்பாக நான் தயாராக இருப்பேன். மே தயார், தயார் அப்படின்னா தயாராக, ஹோஜாவுங்கி அப்படின்னா தயாராக இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து மூன்றாவது வார்த்தை வந்து கியா பாத் ஹை. கியா பாத்தை வச்சு என்ன மாதிரியான உரையாடல் இருக்குன்னு பார்ப்போம். சுனில், அரே பாய் கைசே ஹோ. அரே பாய் கைசே ஹோ. பாய் அப்படின்னா ஃப்ரெண்டை கூட பாய் தான் சொல்லுவாங்க. ஹிந்தியில் பொதுவாக அரே பாய் அப்படி தான் பேசுவாங்க. இந்த இடத்துல அண்ணான்னு நான் உபயோகப்படுத்திருக்கேன். ஹாய் அண்ணா எப்படி இருக்க? கைசே ஹோ. சுனில் வந்து அண்ணாவை பற்றி கேட்குறாரு. யார் அந்த அண்ணா பார்த்துருவோம். அனில். அனில் என்ன சொல்றாரு? மே பகுத் அச்சா ஹூம். மே பகுத் அச்சா ஹூம். क्या बात है, इतनी जल्दी इधर आया? मैं बहुत अच्छा हूँ. क्या बात है, इतनी जल्दी इधर आया? நான் நல்லா இருக்கேன், என்ன விஷயம்? क्या बात है, इतनी जल्दी इधर आया? இவ்வளோ சீக்கிரமாக இங்கே வந்திருக்கேன். இத்தனி ஜல்தி, ஜல்தினா வேகமாக, சீக்கிரமாக, இதர் இங்கு, ஆயானா வந்திருக்கிறாய், பாஸ்ட் டென்ஸ் ஆயா. மே பகுத் அச்சா ஹூம். கியா பாத் ஹை, இத்தனை ஜல்தி இதர் ஆயா? நல்லா இருக்கேன், என்ன விஷயம் இவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்திருக்கேன்? ரைட். ஒரே ஒரு முறை சுனில் என்ன சொல்லாரு பார்ப்போம். அரே பாய் கைசே ஹோ. ஹாய் அண்ணா எப்படி இருக்க? மே பகுத் அச்சா ஹூம். கியா பாத் ஹை, இத்தனை ஜல்தி இதர் ஆயா? நான் நல்லா இருக்கேன், என்ன விஷயம் இவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அனில் கேட்குறாரு. அதுக்கு சுனில் என்ன சொல்கிறாரு?
आपको बात नहीं जानते है क्या? आपको बात नहीं जानता है क्या? हमारा कॉलेज टीम मैच में जीत गया. आपको बात नहीं जानते है क्या? आपको உங்களுக்கு बात नहीं जानता है क्या? बातना விஷயம். नहीं जानता है क्या? ஜான்தா அப்படின்னா தெரியும் அப்படின்னு அர்த்தம். நகி ஜான்தா அப்படின்னா தெரியாது. நகி மாலும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மீனிங் தான். நகி ஜான்தா அப்படின்னா தெரியாதா. நகி ஜான்தா ஹே கியா? தெரியாதா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஹமாரா காலேஜ் டீம், நம்முடைய காலேஜ் டீம் மேட்ச் மே ஜீத் கயா, மேட்ச்சில் ஜெயித்து விட்டது. மேட்ச் மே, மேட்சில், நம்ம மேங்கிறது இல்னு பார்த்தோம்ல. हमारा कॉलेज टीम मैच में जीत गया. जीतना ஜெயிக்கிறது, விக்டரி. आपको बात नहीं जानता है क्या? हमारा कॉलेज टीम मैच में जीत गया. உங்களுக்கு விஷயமே தெரியாதா, நம்முடைய காலேஜ் டீம் மேட்ச்ல ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சுனில் சொல்றாரு. அதுக்கு அனில் என்ன சொல்றாரு? அரே क्या बात है, मेरा मन सचमुच खुश है. அரே ஆட அப்படிம்போம்ல, அதுக்கு அவங்க அரே क्या बात है, என்ன ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. இது ஒரு ஆச்சரியமாகவும் கேட்பாங்க. திடீர்னு ஒரு என்ன சொல்கிறது, அதிகாரத்தில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்கல்ல, கோவத்தோட அப்படியும் கேட்பாங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சந்தோஷம் கலந்து ஆச்சரியம். அரே क्या बात है, மேரா மன் சச்முச் குஷே. மேரா என்னுடைய, மன் சச்முச் குஷே. அட என்ன அற்புதமான விஷயம், என்னுடைய மனம் உண்மையில் சந்தோஷமாக உள்ளது. அரே அப்படின்னா அட யா வாத்த, என்ன மாதிரி பண்ணிட்டாங்க, என்ன மாதிரி விளையாடிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மீனிங்கில் வரும். மேரா மன், மன் அப்படின்னா மனது, மனம், என்னுடைய மனம். சச்முச் அப்படின்னா உண்மையிலேயே, சச் அப்படின்னா உண்மைன்னு அர்த்தம். சச்முச் அப்படின்னா அழுத்தமாக சொல்கிறது, ரொம்ப உண்மையிலேயே. குஷ் அப்படின்னா சந்தோஷமாக இருக்குது. குஷ் ஹே, குஷி, இந்த வாரத்தில் தான் எடுத்திருப்பாங்க. குஷி, குஷ் ஹே. அரே क्या बात है, मेरा मन सचमुच खुश है. என்ன அற்புதமான விஷயம், என்னுடைய மனம் உண்மையிலேயே சந்தோஷமாக உள்ளது அப்படின்னு அனில் சொல்றார். ரைட். அடுத்த வார்த்தை பகுத் படியா, ரொம்ப நல்லா அப்படின்னு அர்த்தம். ராகுல் சொல்றாரு, அரே யார் तुम लोग यहाँ क्या बात कर रहे हो. அரே யார் तुम लोग क्या यहाँ क्या बात कर रहे हो. இந்த அரே யார் அப்படிங்கிறது வந்து ஏ படி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம்ல, ஹை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. ஏ நண்பா, நீங்கள் எல்லோரும் என்ன பேசி கொண்டிருக்கிறீர்கள், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இது. கர் ரஹே ஹோ, தும் லோக் நீங்கள் எல்லோரும், யஹா அப்படின்னா இங்கே, கியா அப்படின்னா என்ன, பாத் கர் ரஹே ஹோ பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள். அரே யார் तुम लोग क्या बात कर रहे हो அப்படின்னு ராகுல் கேட்குறாரு. யார்கிட்ட? ரோஹன் கிட்ட. அதுக்கு ரோஹன் என்ன பதில் சொல்றாரு? मैच के बारे, मैच के बारे, आपने आज का मैच देखा. मैच के बारे, आपने आज मैच देखा, आज का मैच देखा. மேட்சை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. மேட்ச் பற்றி, நீங்கள் இன்றைய மேட்ச் பார்த்தீங்களா? கே பாரே அப்படின்னா பற்றி, அபவுட் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம். ஆப்னே ஆஜ் கா மேட்ச் தேக்கா, நீங்கள் இன்றைக்கான மேட்சை பார்த்தீங்களா அப்படின்னு ரோஹன் கேட்குறாரு. யார்கிட்ட? ராகுல்கிட்ட. அதுக்கு ராகுல் என்ன சொல்கிறாரு? राहुल என்ன சொல்றாருன்னா, इंडिया टीम ने बहुत बढ़िया खेला ना, इंडिया टीम बहुत बढ़िया खेला ना, इंडिया टीम ने बहुत बढ़िया खेला ना. இந்த நாங்கிறது வந்து சாதாரணமாக இந்திய அணி ரொம்ப நன்றாக விளையாடுச்சுல்ல. இந்தியா டீம் நே பகுத் படியா கேலானா, ரொம்ப நல்லா விளையாண்டுச்சுல, அப்படி அந்த விளையாண்டுச்சுல, அந்த சில அப்படிங்கிறதுக்கு இந்த கேலானா அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அதுக்கு இன்னொருத்தர், மூன்றாவது நபர் வந்து ராஜ். அவர் என்ன சொல்கிறாரு? சச்மே, உண்மையாவா? சச்மே, मैंने देखने के लिए मिस कर दिया.
मैंने देखने के लिए मिस कर दिया. स्कोर क्या था? सच में. सच अपना உண்மைன்னு அர்த்தம். सच में अपना உண்மையாவா? மேனே. மேனே अपना நான். देखने के लिए பார்ப்பதற்கு. देखने के लिए பார்ப்பதற்கு. மிஸ் कर दिया. மிஸ்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை தான், தவற விட்டு விட்டேன். मैंने देखने के लिए मिस कर दिया. स्कोर क्या था? ஸ்கோர் என்ன? தாங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஸ்கோர் क्या था? ஸ்கோர் என்ன அப்படின்னு ராஜ் கேட்குறாரு. மேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதை ராகுல்கிட்ட கேட்குறாரு. ராஜ் இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டேன், ஸ்கோர் என்ன அப்படின்னு. அதுக்கு ராகுல் என்ன சொல்கிறாரு? स्कोर 250 रन है. 250 அதாவது 250 ரன் बनाए और பவுலிங் भी अच्छा था. 250 ரன் बनाए அப்படின்னா எடுத்தார்கள். और மேலும் பவுலிங் भी अच्छा था. பவுலிங் அப்படின்னா பந்து வீச்சு. பவுலிங் பி பந்து வீச்சும் அச்சா தா நன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார்கிட்ட? ராஜ்கிட்ட. அதுக்கு ராஜ் என்ன சொல்கிறாரு? बहुत बढ़िया, अब तो अगला मैच भी बिल्कुल देखना पड़ेगा. बहुत बढ़िया, अब तो अगला मैच भी बिल्कुल देखना पड़ेगा. அற்புதம். பகுத் படியா அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு, அற்புதம்னு சொல்லுவாங்க. அப் இப்பொழுது, அப் தோ அப்படின்னா இப்பொழுது, அகலா மேட்ச் அடுத்த மேட்ச், அகலா மேட்ச் பி பில்குல் தேக்னா படேகா. அகலா மேட்ச் கண்டிப்பாக, பில்குல் தேக்னா படேகா கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அப்படின்னு ராஜ் சொல்கிறார். ரைட். அடுத்த வார்த்தை மத்லப். சோனியா என்ன சொல்கிறாங்க? ये सब्जी कितनी टेस्टी है. ये सब्जी कितनी टेस्टी है. இந்த காய்கறிகள் மிகவும் சுவையாக உள்ளது. ஏ சப்ஜி, சப்ஜின்னா வெஜிடபிள்ஸ் வந்து அவங்க சப்ஜின்னு சொல்லுவாங்க. ஏ இந்த காய்கறிகள் கித்னி டேஸ்டி ஹே எவ்வளவு சுவையாக இருக்குது, மிகவும் சுவையாக உள்ளது. கித்னி டேஸ்டி ஹே அப்படின்னு சோனியா சொல்கிறாங்க. யார்கிட்ட? நேகா கிட்ட. அதுக்கு நேகா என்ன பதில் சொல்கிறாங்க? मतलब तुमने खुद बनाई है. मतलब तुमने खुद बनाई है அப்படின்னா நீயே சமைத்தாயா. मतलब அப்படின்னா தும்னே குத், குத் அப்படின்னா அவங்களே சேருது. மேனே குத் அப்படின்னா நானே இருந்து பார்க்குறேன் அப்படின்னு. இந்த குத்ங்கிற வார்த்தை வந்து ஒரு உபயோகம் எப்படின்னு உங்களுக்கு தனியாக சொல்கிறேன், சரிங்களா? தும்னே குத் பனாயி ஹே, நீயே சமைத்தாயா அப்படின்னு நேராக கேட்குறாங்க. அதுக்கு சோனி என்ன சொல்கிறாங்க? हाँ, मैंने नई रेसिपी कोशिश की थी. हाँ, मैंने नई रेसिपी कोशिश की थी. நான் புது செய்முறையை முயற்சி செய்தேன். மேனே நான், நை நைனா புதுசுன்னு அர்த்தம். நை ரெசிபி அப்படின்னா செய்முறை. நை ரெசிபி கோசிஸ் அப்படின்னா முயற்சி. கோசிஸ் கீதி இது பெண் பழங்கனால கீதி முயற்சி செய்தேன், செய்தேன்னு அர்த்தம். இதே ஆண் பழம் இருந்தால் கியாத்தா அப்படின்னு வந்திருக்கும். இது பெண் பழங்கனால கீதி. மேனே நை ரெசிபி கோசிஸ் கீதி. நான் புது செய்முறையை முயற்சி செய்தேன் அப்படின்னு சோனியா சொல்கிறாங்க. அதுக்கு நேகா என்ன பதில் சொல்கிறாங்க? மத்லப் அப் முஜே பி சிக்காவோ. மத்லப் அப் முஜே பி சிக்காவோ அப்படின்னா இப்பொழுது எனக்கும் சொல்லிக் கொடு. முஜேபி எனக்கும், அந்த பீன்னு வந்தாலே அழுத்தமாக எனக்கும் சொல்லிக் கொடு. அப் இப்பொழுது, முஜேபி சிக்காவோ இப்பொழுது எனக்கும் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி நேகா வந்து சோனியாட்ட கேட்குறாங்க. அதுக்கு சோனியா என்ன சொல்கிறாங்க? ஜரூர் கல் மேரே கர் ஆஜாவோ. ஜரூர் நம்ம ஏற்கனவே பில்குல் பக்கா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு கண்டிப்பாக அப்படின்னு பார்த்தோம். ஜரூர் அப்படின்னாலும் கண்டிப்பான்னு அர்த்தம். ஜரூர் கல் மேரே கர் ஆஜாவோ. கல் நாளை, மேரே கர்
என்னுடைய வீட்டிற்கு வா. ஆஜாவோ அப்படின்னா வீட்டிற்கு வா, கண்டிப்பாக நாளை என் வீட்டிற்கு வா சொல்லித்தரதுக்காக. ஜரூர் கல் மேரே கர் ஆஜாவோ, கண்டிப்பாக நாளை என் வீட்டிற்கு வா அப்படின்னு சொல்லி சோனியா வந்து நேகாட்ட சொல்கிறாங்க. அதுக்கு நேகா ठीक है मैं कल तुम्हारे घर पक्का आ जाऊंगी. ठीक है मैं कल तुम्हारे घर पक्का आ जाऊंगी. சரி, நான் மே கல் நாளை துமாரி கர் பக்கா ஆ ஜாவுங்கி உன்னுடைய வீட்டிற்கு கண்டிப்பாக வருவேன். துமாரி கர் உன்னுடைய வீடு, பக்கா ஆ ஜாவுங்கன்னா கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு நேகா சொல்கிறாங்க. ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோடு ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.